நெருப்பை சுமந்த கருப்பை. இந்த ஊரின் பெயர் ஒட்டப்பிடாரம். தூத்துக்குடிக்கு வடமேற்கே 16 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது இந்த ஊர். சுமார் 130 வருடங்களுக்கு முன் இந்த ஊரில் ஒரு சிங்கம் வாழ்ந்து வந்தது. பேய்களை ஓட்டும் பிடாரி கோவில் இருப்பதால் ஓட்டப்பிடாரி என்று பெயர் பெற்றிருந்து பின்னால் ஒட்டப்பிடாரியாகி அதுவும் மருவி ஒட்டப்பிடாரம் ஆகிவிட்ட இந்த ஊரில் இந்தியாவை பிடித்திருந்த வெள்ளை பேய்களை விரட்ட ஒரு வீரன் பிறந்தான். 1872 ஆண்டு செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி அன்று வியாழக்கிழமை உலகநாதம் பிள்ளைக்கும் பாப்பாயி அம்மாளுக்கும் மகனாய் வ.உ. சிதம்பரம் பிறந்தார். அந்த மகத்தான மனிதன் பிறந்த வீடு இதுதான். உன் மகன் எங்கே என்று கேட்டதும் புலி வெளியே போய்விட்டது, அது வாழ்ந்த குகை இதுவென தொட்டு காட்டப்பட்ட புறநானூற்று தாயின் வயிறு போல இருக்கிறது இந்த வீடு. 1894 வழக்கறிஞரான வ.உ.சி. அடுத்த ஆண்டே திருச்செந்தூரைச் சேர்ந்த சுப்பிரமணிய பிள்ளை மகள் வள்ளியம்மையை மணந்து கொண்டார். ஆனால் அந்த அம்மையார் சில வருடங்களுக்குள் நோய்வாய்ப்பட்டு இறந்து போக மீனாட்சி என்பவரை திருமணம் செய்து கொண்டார். வெற்றிகரமான வழக்கறிஞராக இருந்தாலும் வ.உ.சி.க்குள் சுதந்திர சிந்தனைகளும் எண்ணங்களும் இருந்திருக்கின்றன. ஒட்டப்பிடாரத்தில் இருந்து பாஞ்சாலங்குறிச்சி 3 கிலோமீட்டர் தான். அங்கே கட்டபொம்மனையும் ஊமைத்துறையையும் வெள்ளையர் தூக்கிலிட்டு கொன்ற கதையை வில்லுப்பாட்டாகவும் கூத்தாகவும் மட்டுமல்ல வீட்டிலும் கேட்டு வளர்ந்திருக்கிறார் சிதம்பரம். கட்டபொம்மனின் அமைச்சர் தானாதிபதி சுப்பிரமணிய பிள்ளை வ.உ.சி.யின் தந்தை உலகநாதம் பிள்ளைக்கு நெருங்கிய உறவினர் அல்லவா. அதனால் வ.உ.சி.யின் உள்ளத்தில் சுதந்திர சிந்தனை இருந்தது. 1906 சிதம்பரம் பிள்ளை சென்னைக்கு வந்து சென்னை ஜனசங்கத்தை தோற்றுவித்த போது பக்கத்து ஊர்க்காரரான பாரதியை சந்திக்கிறார். அப்பொழுது பாரதிக்கு 24 வயது. பாரதி என்கிற நடமாடும் தீப்பந்தத்தை சந்தித்த பின் வ.உ.சி. புது மனிதராக தூத்துக்குடி திரும்புகிறார். வெள்ளையரின் பல எதிர்ப்புகளையும் சதிகளையும் முறியடித்து 10 லட்சம் ரூபாய் முதலீட்டுடன் 1906 ஆண்டு சுதேசி கப்பல் கம்பெனி முறைப்படி பதிவு செய்யப்படுகிறது. மதுரை தமிழ் சங்கத்தின் தலைவராய் இருந்த பாண்டித்துரை தேவர் அவர்களை தலைவராகவும் 36 இயக்குநர்களையும் தேர்வு செய்த வ.உ.சி. கடும் முயற்சியால் காலியோ லாவோ என்கிற 2 கப்பல்களை வாங்கி 1907 ஆண்டு ஜூன் மாதம் தூத்துக்குடி துறைமுகத்தில் கொண்டு வந்து சேர்த்தார். அந்த கப்பல் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஓடத் துவங்கின. இது ஆங்கில அரசாங்கத்தின் அஸ்திவாரத்தையே அசைத்து பார்க்கும் செயலாக கருதப்பட்டது. உலகெங்கும் கப்பல் போக்குவரத்தும் சரக்கு விநியோகமும் அவர்கள் கையில் இருந்த காலம் அது. இந்தியாவில் குறைந்த செலவில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை ஐரோப்பிய சந்தைகளில் அதிக விலைக்கு விற்பதும், ஐரோப்பிய சந்தைகளில் கொள்முதல் செய்தவற்றை இந்திய சந்தைகளில் அதிக விலைக்கு விற்பதும் அன்று வெள்ளை அரசின் தனி உரிமையாக இருந்தது. அந்த சந்தை பலம்தான் ஆங்கில அரசை அன்றைய உலகின் வல்லரசாக வைத்திருந்தது. அன்று அமெரிக்காவும் ரஷ்யாவும் இத்தனை பெரிய சக்திகளாக வளரவில்லை. ஆசிய ஆப்பிரிக்க நாடுகள் பெரும்பாலும் இங்கிலாந்தின் காலனிகளாக இருந்த காலம். அப்படிப்பட்ட காலத்தில் வ.உ.சி. துவங்கிய சுதேசி கப்பல் கம்பெனி அவர்களை பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. வ.உ.சி.யின் வழியில் இன்னும் பலர் புறப்பட்டால் தங்கள் சாம்ராஜ்யம் சரிந்துவிடும் என்று அஞ்சினார்கள். சிதம்பரத்தை ஒடுக்க காரணம் தேடி காத்திருந்தார்கள். இது ஒரு உணர்வு பூர்வமான அனுபவம். மக்களுக்காக வாழ்ந்தவர்கள் இறப்பதில்லை, அவர்கள் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது இந்த அனுபவம் சாட்சியாகிறது. நன்றி. வேந்தன் கோல் ஈழத்திலிருந்து வந்து பதிவு பண்ணியிருக்காரு. 1908 ஆண்டு மார்ச் 9ஆம் தேதி பிபின் சந்திரபால் சிறையில் இருந்து விடுதலையானதை கொண்டாட ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டத்தில் சிதம்பரம் பிள்ளை ஆற்றிய உரை அவர்கள் தேடிய காரணத்தை தந்தது. அந்நிய பொருட்களை வாங்குவதை நாம் நிறுத்தினால் 75% ஆங்கில வியாபாரிகள் நாட்டை விட்டு போய்விடுவர். கிராம பஞ்சாயத்துக்களை சரியாக நடத்தினால் ஆங்கிலேய அதிகாரிகளும் இங்கிருந்து போய்விடுவார்கள் என்றார் வ.உ.சி. இது ஆங்கில அரசுக்கு எதிரான சதி என வழக்கு தொடரப்பட்டு 22 சாட்சிகளை விசாரித்து என்னுடைய கருத்துப்படி குற்றவாளி, முழுக்க முழுக்க அரசுக்கு துரோகமானவர், மிகவும் பயங்கரமானவர் என கருத்து தெரிவித்த நீதிபதி வ.உ.சி.க்கு ஆயுள் தண்டனை விதித்தார். தன் நண்பன் சிறைப்பட்டதை கேட்ட பாரதி,
வேளாளன் சிறை புகுந்தான், தமிழகத்தார் மன்னனாக மீள்வான் என்றார் தன் வாழ்த்து கவிதையில். வாவு சிதம்பரனாரின் மனைவி மீனாட்சி அம்மையார் ஆங்கில அரசாங்கத்திற்கு எழுதிய கடிதம். சிறை அதிகாரிகள் என் கணவரை தெக்கிழுக்கவும் கல்லுடைக்கவும் வைத்து துன்புறுத்துகின்றார்கள். இதை தடுக்க வேண்டும். இல்லையே இக்கணமே அவரை கண்மரவாக அந்தமான் தீவுக்கு அனுப்பி வைப்பது நலம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். வ.உ.சி.யின் இறுதி யாத்திரையில் வ.உ.சி. ஆறுமுகம், வ.உ.சி. சுப்பிரமணியம், வ.உ.சி. பலேஸ்வரன் மற்றும் நண்பர்கள் பே. கந்தசாமி பிள்ளை, மாசிலாமணி பிள்ளை ஆகியோர் வருகின்றார்கள். அவருடைய இறுதி ஊர்வல காட்சி. சிறை சென்று வந்தபின் வ.உ.சி.யின் அரசியல் பாதை தொழிற்சங்கங்களை கட்டி அமைப்பதாகியது. ஆங்கில அரசு தொடர்ந்து அவரை கண்காணித்தது. வெள்ளிப்பனி மலையின் மீது உலாவுவோம், மேலே கடல் முழுக்க கப்பல் விடுவோம் பாரதியார் சொன்னாரு. சிதம்பரம் செஞ்சுறாரு. 1921 கேரளத்தின் வட மாவட்டங்களில் இஸ்லாமிய மக்கள் நடத்திய மாப்பிள்ளை கலவரம் என்கிற போராட்டத்தை ஆதரித்து ஆற்றிய உரையால் மறுபடி வழக்குகளை சந்திக்க நேர்ந்தது. ஆங்கில அரசும் அவரது சுதேசி கப்பல் கம்பெனியை மூட பல வகைகளில் சதி செய்தது. பஞ்சமும் நோயும் நின் மெய்யடியார்கோ, பாரினில் மேன்மைகள் வேறினியார்கோ. கடந்த நூற்றாண்டின் துவக்க காலத்தில் 2 கப்பல்கள் வாங்கிய வ.உ.சி. சுதந்திர போர் வீரனா இல்லாமல் வெறும் வியாபாரியாக இருந்திருந்தால் இன்று இந்தியாவின் முதல் 10 பணக்கார குடும்பத்தில் ஒன்றாக அவர் குடும்பம் ஆகியிருக்கும். ஆனால் வீர சுதந்திரம் வேண்டி நின்றவர் வேறொன்று கொள்வாரோ என்று அவரது தோழர் கேட்டது போல அவர் வேறொன்றும் கொள்ள விரும்பவில்லை. கொண்டதெல்லாம் தடியடி, தனிமை சிறை, மனைவி மக்களின் ஓயாத கண்ணீர், மாட்டுக்கு பதிலாக செக்கிழுத்தது என்று கடைசி வரை ஒரு வீரனாக வாழ்ந்து மறைந்தார். வ.உ.சி. படித்த பள்ளி இப்பொழுதும் இருக்கிறது. அதை பார்க்க போனோம். வழியெல்லாம் பிளாஸ்டிக் குப்பைகளும் குவிந்து கிடக்க சமயத்தில் அவசர நேர கழிப்பிடமாகவும் பயன்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒட்டப்பிடாரம் துணை பதிவாளர் அலுவலகத்துக்கு பின்புறம் இருக்கிறது. அந்த பாழடைந்த கட்டிடம் இப்பொழுது மூடி கிடக்கிறது. அங்கே அந்த பழைய கட்டிடமும் ஒரு தூர்ந்து போன கிணறும் மட்டுமே இருக்கின்றன. இந்த தூர்ந்த கிணறு இப்பொழுது வறண்டு கிடந்தாலும் வ.உ.சி.யின் தாகத்தை தனித்திருக்கக்கூடும். வேலையில்லாதவர்கள் விளையாடிக் கொண்டிருக்க இப்பொழுது தமிழகத்து சந்துகளுக்கே உரிய எல்லா அடையாளங்களும் இங்கேயும் இருக்கின்றன. எல்லா தலைவர்களையும் இருக்கும் பொழுது கவனிக்காமல் விட்டுவிட்டு இறந்த பின் சொந்தம் கொண்டாடுவது தமிழர்களின் தலையாய குணமல்லவா? அதற்கு வ.உ.சி.யும் விலக்கல்ல. வ.உ.சி. பிறந்தது ஒட்டப்பிடாரம் அல்ல, எங்கள் ஊரில் தான் பிறந்தார் என்கிறார்கள் வண்டானம் என்கிற ஊரார். அங்கேயும் போனோம். வழியில் வழிகாட்டும் பலகை வைத்திருக்கிறார்கள். நாம இப்ப தெற்கு வண்டானத்துல இருக்கிறோம். அவர் இந்த ஊர்ல பிறந்ததா இந்த ஊர் சொந்தம் கொண்டாடுறாங்க. வாங்க பாப்போம்.
வண்டானம் எல்லா கரிசல் காட்டு கிராமங்களையும் போலத்தான் இருக்கிறது. வஉசி என்பது வண்டானம் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை என்பதன் சுருக்கம். யாரை கேட்டாலும் ஆர்வமாக கூட்டிக் கொண்டு போய் காட்டுகிறார்கள். உலகநாதம் பிள்ளையின் வீடு இடிந்து முட்புதர்கள் மண்டி கிடக்கிறது. இப்படி கவனிப்பாரற்று கிடக்கும் இந்த வீட்டை பற்றி இந்த பகுதியில் காரசாரமான விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. தெற்கு வண்டானத்துள்ள இந்த வீட்டுலதான் வஉசி பிறந்ததா சொல்றாங்க. வண்டானம் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளையினுடைய சுருக்கமாத்தான் வஉசின்னு அழைக்கப்படுறதா சொல்றாங்க. இதுதான் எட்டயபுரம். இந்த ஊரில்தான் சின்னசாமி ஐயரின் மனைவியான லட்சுமி என்கிற பெண்ணின் கருப்பை நெருப்பை சுமந்தது. ஆம், இதுதான் பாரதி பிறந்த மண். சுதந்திர தேவியை தன் பாமாலைகளால் அர்ச்சித்து பல இளைஞர் மனதில் சுதந்திரத்தையை பற்ற வைத்த பாரதி என்கிற மாபெரும் கவிஞனுக்கு அரசு அமைத்திருக்கும் நினைவில்லம். கண்ணம்மா செல்வ களஞ்சியமே கண்ணம்மா செல்வ பாரதியாரோட மணிமண்டபம் கட்டப்பட்டிருக்கு. 1904 மதுரை சேதுபதி பள்ளியில் தமிழாசிரியர் பணி. அதே ஆண்டு நவம்பரில் சென்னை சுதேசமித்திரனில் பணியாற்றும் போதுதான் பாரதி மெல்ல மெல்ல சுதந்திர போர் குறித்து அறிந்து கொள்கிறார். சுதேசமித்திரன் பத்திரிகையின் ஆசிரியரும் உரிமையாளருமான சுப்பிரமணிய ஐயர், சர்க்கரை செட்டியார், டாக்டர் ஜெயராம், பத்திரிகையாளர் ரகுநாத ராவ், பரளி சு நெல்லையப்பர், திருவிக்கா, சிங்காரவேலர் ஆகியோருடன் ஏற்பட்ட தொடர்பு பாரதியை புதிய மனிதனாக்கியது. 1904 முதல் 1921 செப்டம்பர் 11 வரை பாரதி வாழ்ந்த வாழ்க்கைதான் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. 1905 முதல் 1908 வரை சென்னையில் தீவிரமாக இயங்கி வந்த பாரதியை ஆங்கில அரசின் அடக்குமுறையில் இருந்து காப்பாற்ற பாண்டிச்சேரிக்கு அனுப்பி வைக்கிறார்கள் அவர்களது நண்பர்கள். அங்கும் பாரதி இப்படித்தான் இருந்தார். வஜ்ரசூசியை ஆதாரம் காட்டி பிராமணன் ஆவது வாழும் வழியால் பிறப்பால் அல்ல என்று பேசியதும், பூநூலை அறுத்து வீசியதும், கனகலிங்கம் என்கிற தாழ்த்தப்பட்ட சகோதரனுக்கு பூநூல் அணிவித்ததும், நந்தனை போன்றதோர் பார்ப்பான் இந்நானிலம் கண்டதில்லை என்றதும் இங்கேதான். பாண்டிச்சேரியில் தான் அவரது பாஞ்சாலி சபதமும் குயிப்பாட்டும் கூட எழுதப்பட்டன. எத்தனை எழுதி என்ன, 1882 பிறந்து 1921 இறந்து போனான் பாரதி. 39 வயதில் இத்தனை செய்தவன் இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்து விடுதலை நாளை பார்த்திருக்க கூடாதா என்கிற எண்ணம் இந்த நினைவிடத்தை பார்க்கும் எல்லோருக்கும் ஏற்படுவது தவிர்க்க முடியாதது. பாரதி கேட்ட காணி நிலத்தை காளி தரவில்லை, கடைசியில் அரசாங்கம் தான் தந்திருக்கிறது. அங்கே பாரதியின் வாழ்நாள் நிகழ்வுகள், அவரது நண்பர்கள், நம்பிக்கைகள், பிள்ளைகள் என்று புகைப்பட நகல்களாக வைத்திருக்கிறார்கள். என்ன செய்ய, நகல்களை கண்டு நாம் பாரதியை கற்பனை செய்து கொள்ள வேண்டியதுதான். ஓடி வருகிறே பாரதியின் தந்தை பஞ்சாலை நடத்தி இருந்திருக்கிறார். பாரதிக்கு கல்வி கற்பித்து, குறிப்பாக ஆங்கில கல்வி கற்பித்து அவரை ஒரு பஞ்சு வியாபாரியாக நினைத்திருக்கிறார். எல்லா தந்தைகளையும் போல சின்னசாமி ஐயரின் கனவு இது. 5 வயதில் தாயை இழந்தார் பாரதி. பாவம், பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்தில் வைக்க முடியாது என்பதை தெரிந்து கொள்ளக்கூட நேரமில்லாமல் பாரதிக்கு 15 வயது ஆகையிலேயே சின்னசாமி ஐயரும் இறந்து போகிறார். 1898 தந்தையை இழந்து நின்ற பாரதியை அவரது அத்தை காசிக்கு அழைத்து போனார். அங்கு சைவ மடத்தில் தங்கியிருந்து கிறிஸ்தவ மிஷனரிகள் நடத்திய கல்லூரியின் புகுமுக வகுப்பு தேர்வில் கலந்து கொண்டு முதல் வகுப்பில் தேர்ச்சி அடைந்தார்.
தந்தை இழந்த இளைஞன் இருக்கும் இடமோ காசி. கோடான கோடி மக்களால் புனிதமாக கருதப்படும் இடம் அது. அங்கு இருந்தால் மட்டுமல்ல, இறந்தாலும் மோட்சம் என்று நம்புகிற இடம். பிறந்த குலமோ வைதிக பிராமண குலம். தாய் தந்தையை இழந்து சொத்து சுகம் இழந்து பிறர் தயவில் காசியில் வாழ்ந்த இளைஞனை ஆன்மீகம் ஆட்கொண்டிருக்க வேண்டும். தங்கியிருந்த இடமும் அப்படி. சுற்றிலும் எந்நேரமும் கேட்டுக்கொண்டிருக்கும் மத கோஷங்கள், கண்முன் விரியும் முடிவற்ற மதச்சடங்குகள் ஆகியவற்றால் அவன் ஈர்க்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படி சோறு நிதம் தின்று சோர்ந்து சாக அவன் வேடிக்கை மனிதன் அல்லவே. காசியின் சூழல் அவன் மனதில் பிற்காலத்தில் சாதிகளை தாக்கி எழுதிய கட்டுரைகளுக்கு, சொற்சித்திரங்களுக்கு, கவிதைகளுக்கு அடித்தளமாயிருந்தது. காசியிலும் பாரதியின் நோக்கம் பட்டம் பெறுவதாய் இல்லை. ஆனால் வடமொழியிலும் ஆங்கிலத்திலும் நல்ல புலமையும் ஆளுமையும் கொண்டிருந்தார். நமக்கு தொழில் கவிதை, நாட்டு குலைத்தல், இமைப்பொழுதும் சோராதிருத்தல் என்று முழங்கிய நம் தமிழ் கவிஞனுக்கு நம்ம நாடு செய்தும் மரியாதை இந்த மணிமண்டபம். எட்டயபுரத்து அரசர் 1903 காசிக்கு வந்தார். பாரதியை மீண்டும் தாய் மண்ணுக்கே அழைத்து வந்தார். பாரதிக்கு பாரதி என்கிற பட்டமளித்த அரண்மனை அல்லவா. ஆரம்பத்தில் இளைஞன் பாரதிக்கு அது மகிழ்ச்சியாகத்தான் இருந்திருக்க வேண்டும். சாதாரண சுப்பிரமணியனுக்கு பாரதின்னு முடிசூட்டப்பட்டது இந்த அரண்மனையில தான். இந்த கோயில்ல ஒரு அழகான காதல் கதை இருக்கு, வாங்க சொல்றேன். ஆசை முகம் மறந்து போச்சே. பாரதியின் சுயசரிதையில் 9 பிராய்தாள் என் விழிக்கு ஓது காதை சகுந்தலை ஒத்தவள் என்று சொல்கிற அவரது பிள்ளை பருவ காதலியை பற்றி நமக்கு தகவல் ஏதும் இல்லை. வயது முற்றிய பின்னொரு காதலே மாசுடைத்து தெய்வீகம் அன்று கான் என்கிறான் பாரதி. எதனாலோ அந்த காதல் நிறைவேறவில்லை. தேவர் மன்னனான இந்திரன் ஏழ்மை பற்றி பாடுவது போல் நான் காதல் தோல்வி குறித்து பாடலாமா என்கிறான். இந்த ஞானச் செருக்கும் பாரதியின் சுதந்திர வேட்கையும் கவிஞன் என்கிற தலைவணங்கா குணமும் தொடர்ந்து அரண்மனை வாழ்க்கையை அனுபவிக்க விடவில்லை. இந்த கோவிலின் வாசலில் இது பாரதி பாடிய கோவில் என்று அறிவிப்பு பலகை வைத்திருக்கிறார்கள். பாரதி பாவம், கால்காணி நிலத்தில் குடியிருக்கும் பராசக்தியிடம் காணி நிலம் கேட்டால் அவள் எங்கிருந்து தருவாள்? காணி நிலம் வேண்டும் பராசக்தியே, காணி நிலம் வேண்டும் என்று பாரதியார் பாடினாரு. எனக்கு காணி நிலம் தானு நான் இப்ப வேண்டிக்கிறேன். அவளால் பாரதிக்கு ஏதும் கிடைக்காவிட்டாலும் இன்று அந்த அமரக்கவியால் பாடப்பட்டவள் என்பது காழிக்கு புகழாகிவிட்டது. வாருங்கள், நாம் இப்பொழுது நடப்பது பாரதி வாழ்ந்த தெருவில். இந்த வீட்டில்தான் லட்சுமி அம்மாளின் கருப்பை நெருப்பை சுமந்தது. பாரதியின் பிஞ்சு கால்கள் உலவித் தெரிந்த வீடு இதுதான். காரைக்கால் அம்மையார் காலால் நடந்து கைலாயம் போகக்கூடாது என்பதால் தவழ்ந்து சென்றது போல பாரதியின் பாதம் பட்ட வீட்டுக்குள் நடப்பது குற்ற உணர்ச்சியை தருகிறது. பாரதி விளையாடிய பொம்மையை கூட யாரோ ஒரு ரசிகன் கண்டுபிடித்து பாதுகாத்து இருக்கிறான் இங்கே. கண்டுகொள்ளாமல் போவது, கொண்டாடுவது இரண்டையும் பாரதி தனது வாழ்நாளிலேயே அனுபவித்தவன். அதனால் இப்போது தன் வீட்டுக்கு இப்படி பக்தர்களைப் போல வரும் நம்மை பார்த்து அவன் எங்கிருந்தாவது கேலி சிரிப்பு சிரிக்கக்கூடும். ஆனால் பாரதியின் ரசிகர்களும் பக்தர்களும் அவன் கேலி செய்யக்கூடும் என்பது பற்றி கவலைப்படாமல் வந்தபடியேதான் இருக்கிறார்கள் தினந்தோறும்.
காரைக்கால் அம்மையார் சிவலோகத்துக்கு போகும்போது பாதம் படக்கூடாதுன்னு தவங்கே போனாங்களாம். இந்த இடத்துக்கு நாம வரும்போது அப்படித்தான் வரணும். என்ன செய்யறது, நம்ம சாதாரண மனிதர் ஆயிட்டோமே, நடந்து வர வேண்டியதாயிடுச்சு. அக்கினி குஞ்சொன்று கண்டேன், ஆப்பொரு மர பொந்தினில் அதை வைத்தேன் என்று பாரதியார் பாடினார். கடவுள் அப்படிப்பட்ட அக்கினி குஞ்ச வச்ச இடம் தான் இது. இந்த குளக்கரையில் உட்கார்ந்து பாரதி என்ன சிந்தித்திருப்பான்? அப்போதும் இந்த குளம் இப்படி பாதி வற்றி போய்தான் இருந்திருக்குமா? இல்லை, அன்று ஆள் நடமாட்டம் இல்லாத ஏகாந்தமான இடமாக இருந்திருக்கும். இந்த படிக்கட்டுகளில் துள்ளி குதித்து நடந்தபடி தத்தரிகிட தத்தரிகிட தித்தோம் என்று பாரதி பாடி குதித்திருப்பான். என்று தனியும் எங்கள் சுதந்திர தாகம் என்று கண்ணீர் விட்டிருப்பான். எல்லாம் பார்த்தவை இந்த படிக்கட்டுகளும் அதோ அந்த கல் மண்டபமும் தான். அன்று கல்லாக இருந்த மனிதர்களை பழிவாங்கவோ என்னவோ இந்த கதைகளை சொல்லாமல் இப்போதும் கல்லாய் இருக்கின்றன இந்த படிக்கட்டுகள். கோவில் இருப்பார் வீணை செய்யோ ஒலியில் இருப்பார், கோவில் இருப்பார் வீணை செய்யோ ஒலியில். பாரதியாரோட பல கவிதைகளை இந்த குளத்தோட சிற்றலைகள் கேட்டு ரசிச்சிருக்கு. பாரதியார் தன்னுடைய கவிதைகளை அந்த மண்டபத்துல தான் எழுதுவாராம். வெள்ளை கமலத்திலே அவள் விட்டிருப்பாள், புகழ் ஏற்றிருப்பாள். வெள்ளை கமலத்திலே இதுதான் பாரதியின் தந்தை சின்னசாமி நடத்திய பஞ்சாலையின் இடிபாடு. பாரதி குடும்பத்தின் சொத்து இது. இப்பொழுது இது யார் கையில் இருக்கிறதோ தெரியவில்லை. பாரதியின் தந்தை தன் மகன் பற்றி கண்ட கனவு போல் இடிந்து தகர்ந்து கிடக்கிறது என்று. பாரதியாரின் தந்தை நடத்தி கொண்டிருந்த பஞ்சு அறவையாளனுடைய மிக்க தோற்றம் தான் இது. இங்கேதான் பாரதி படித்தான். இந்த பள்ளியை விட்டு நெல்லையில் சென்று படிக்க தன் தந்தை பணித்ததை பற்றி, புல்லை தின்னென்று புலியை பணித்தது போல நரியுயிர் சிறு சேவகர் தாதர்கள் நாயென திரியும் ஒற்றர் உணவினை பெரிதென்று கருதி உயிரை விற்கும் பேடியர் படிக்கும் ஆங்கிலம் படிக்கச் சொன்னதாக
பொங்குகிறான் அவன். பாரதிக்கு தமிழை கற்றுக் கொடுத்த பள்ளிக்கூடம். இங்கு கற்ற தமிழ்தான் தான் கற்ற மற்ற மொழிகளோடு ஒப்பிட்டு பார்த்து தமிழ் மொழி போல் உயர்ந்தது ஒன்றுமில்லை என்று சொல்ல வைத்தது. பாரதிதாசன் சொன்னது போல் அவன் செந்தமிழ் தேனி, சிந்துக்கு தந்தை, கவி முரசு, மதங்கள் அண்டால் நெருப்பு, தமிழை செழிக்கச் செய்தான், தமிழால் தகுதி பெற்றான்.